ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த ஐலாண்ட் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்திங்கன்னா ஏலியன் சம்மந்தப்பட்ட கதை. இதில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு கிராமத்து இளைஞனாக இருக்கார். அவர் வந்து இயற்கை விவசாயம் பண்ணி இயற்கையாகவே எல்லாம் பண்ணணுன்னு சொல்லிட்டு வாழ்கிற ஒரு மனுஷன். அப்புறம் வேற்று கிரகத்துலேருந்து ஏலியன் ஒன்று வருது. அவருக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் இடைப்பட்ட கனெக்ஷன், அப்புறம் நடுவில் என்னென்ன நடக்குது, அதில் தான் ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காகவே படம் பார்க்கலான்ற மாதிரி இருக்கும். ஸோ படம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்காக தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்குது. நெகட்டிவ் நிறைய இருக்குது, அது கடைசியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதில் வந்து ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா சிவகார்த்திகேயன் அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா அதான் இல்லை. இதில் வந்து ஏலியன் தான் ஹீரோவாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கே டவுட் வந்துருச்சு, இந்த ஏலியன் தான் ஹீரோவா இல்லை சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவா அப்படிங்கிற டவுட்டு. ஸோ ஏன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ரோல் இருக்கும் ஓரளவுக்கு. பட் செகண்ட் ஹாஃபில் தான் சிவகார்த்திகேயன் கொஞ்சம் வெயிட் ஏற்றி ரோல் கொடுத்துருப்பாங்க. அதனால் அவர் வந்து ஹீரோன்னு ஓரளவுக்கு ஒத்துக்கும்படியாக இருந்துச்சு. ஸோ ஹீரோயின் பார்த்திங்கன்னா அங்கங்கே வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் எல்லா படம் போலவும் தான். ஸோ செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கூடவே ட்ராவல் பண்ணுவாங்க. ஹீரோயின் நடிப்பு சொல்ல வேணால், அவங்களுமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ யோகி பாபு, கருணாகரன் அவங்களாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களோட காமெடி நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமெடி ரொம்ப ஒர்க் அவுட் ஆகலை எல்லா இடத்துலையும். அங்கங்கே சிரிப்பு வரல, ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. ஸோ வில்லன் கேரக்டருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொஞ்சம் டப்பி மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. வெறும் பேச்சு மட்டும்தான் இருக்கும், சைடில் எதுவுமே இருக்காது. ஸோ செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் படமே ரொம்ப சூடு பிடிக்கும், ரொம்ப விறுவிறுப்பாக போகும். ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப போரிங்காக, ரொம்ப என்னடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த படம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏலியன், அந்த சில்ட்ரன்ஸ் பேஸ் பண்ணி நிறைய ஸ்டோரிஸ், நிறைய கனெக்ஷன்ஸ் வரும். ஸோ அதனால் சில்ட்ரன்ஸ்க்கு தான் இந்த படம் ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டிருக்காரு. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா பாட்டு வந்து எல்லா பாட்டுமே கேட்குற மாதிரி இல்லை, ஒரு பாட்டு மட்டும் தான் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. மற்ற பாட்டெலாம் ரொம்ப யோசித்து எழுதியிருப்பாங்க போல், அதனாலே என்னவோ பிடிக்கல, அவ்வளோவா செட் ஆகலை. பேக்ரவுண்ட் ஸ்கோருமே அங்கங்கே எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஓரளவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிஜிஎம் எல்லாமே, முக்கியமாக அந்த ஆக்டிங் தான். ஸோ சிவகார்த்திகேயன் சொல்ல வேணாம், எப்போதும் போல் நல்லா நடிச்சிருந்தார். ஸோ ஏலியன் ஆக்டிங் தான் அதில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஏலியன் கேரக்டருக்கு வந்து சித்தார்த் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு. அது கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏலியன்னாலே வழக்கமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாய்ஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் சித்தார்த்தோட வாய்ஸ் நார்மலாக கொடுத்ததுனால அந்த அவெஞ்சர்ஸ் படத்தில் வந்து அயன்மேனுக்கு வந்து விஜய் சேதுபதி வாய்ஸ் கொடுத்து டம்மி பண்ணியிருப்பார் அந்த மாதிரி. ஸோ அது ஒரு மைனஸ். ஸோ காமெடி ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு வில்லன் கேரக்டர் பார்த்திங்கன்னா, வில்லன் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பார் ரோபோட்டிக்ஸ் வச்சு. அந்த ஏலியனோட கல் வந்து ஒன்று விழுந்துடும், அதை வச்சு ஒரு பவர் சோர்ஸ் க்ரியேட் பண்ணி அதில் ஒரு ப்ராஜெக்ட் போடுவாங்க. அதை வந்து பைப்லைன் ப்ராஜெக்ட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் எடுத்து படமாக எடுத்து வச்சுருக்காங்க போல் அந்த ஒன்லைன் நடந்த இன்சிடெண்ட் வச்சு. ஸோ அதனால் அழிவு ஏற்பட போகுது, அதை காப்பாற்ற வந்து ஏலியன் வரும். ஸோ ஏலியன் வந்து எதுக்கு காப்பாற்றணும் சொல்லுங்கள், இருக்கிறவங்க காப்பாற்றினா பார்த்தாதா. ஸோ ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஃபைட் சீக்வன்ஸ் இருந்துச்சு. அதில் 2-3 தான் சிவகார்த்திகேயன் இருந்தார், பாக்கியெல்லாம் ஏலியன் தான் சண்டை போட்டுச்சு. முக்கால்வாசி இடத்துல அப்படியே கையை தூக்கியே பறக்க விடுறது, அது பண்ணுறது இது பண்ணுறதுன்ட்டு மேஜிக் மாதிரி பண்ணியிருப்பாங்க ஃபைட் சீன்ஸ். அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஒரு சீனில் பார்த்திங்கன்னா விஎஃப்எக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த நேப்பியர் பிரிட்ஜ் கிட்டேலாம் அந்த ஆறு மாதிரி ஓடும் தெரியுமா, அந்த ஆறு ஃபுல்லாக தீப்பத்தி இதை அணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சீன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த படம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த விஎஃப்எக்ஸு, ஏலியன், சிவகார்த்திகேயன் இந்த 3 பேருக்காகவும் இந்த படம் பார்க்கலாம் கண்டிப்பாக. மற்றபடி கதை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான கதை அப்படின்லாம் சொல்ல முடியாது. நார்மல் ஸ்டோரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் வந்து விஎஃப்எக்ஸ் மட்டும்தான், வேறு எதுவும் பெரிய ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோதான். நீங்கள் இந்த படம் பார்க்கலன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.